எல்லாருக்கும் வணக்கம். ஈகோட சாஃப்ட்வேர் ஸ்மார்ட் பாஸ் ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் டுட்டோரியல் சீரீஸோட பார்ட் 1 ப்ராடக்ட் மாஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜுவல்லரி சாஃப்ட்வேரில் ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேரில் மாஸ்டர் மெனுவில் ப்ராடக்ட் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் கோட், ப்ராடக்டோட கோட், ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, மேனுஃபேக்சர், ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செயின் ப்ராடக்ட் ஒன்று நான் இப்போ க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதோட கோடு வந்து சிஹெச்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட நேம் செயின் 916. இந்த கோட் சிஹெச் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கோட் க்ரியேட் பண்ணும்போது அது வந்து யூனிக் கோடாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஆல்ஃபா கேரக்டராக நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த கோட் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து 2 to 3 லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ இது இப்படி தான் சிஹெச்னு கொடுக்கணுன்ட்டு இல்லை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ராடக்டோட நேம் செயின் 916, கேட்டகரி கோல்டு 916, மேனுஃபேக்சர் ஜென்ரல், ஜிஎஸ்டி 3% அண்ட் ஹெச்எஸ்என் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இதை கொடுத்து தான் நம்ம ப்ராடக்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பியூரிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பியூரிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பியூரிட்டியில் வச்சு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா பியூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த பியூரிட்டி கொடுத்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22 கேரட் கொடுக்குறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பியூரிட்டி உங்களுக்கு இங்கே ஆட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ், மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட், இது எல்லாமே இருக்கும். அதர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எது நெசசரியாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி ப்ராடக்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நான் சேவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட இப்போ 2 ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கோடில் பிஜி கொடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட நேம் பேங்கிள், கேட்டகரி கோல்டு 916, மேனுஃபேக்சர் ஜென்ரல், ஜிஎஸ்டி 3%, ஹெச்எஸ்என் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து சில்வருக்கு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். சில்வர் செயின்ங்கிறதுனால எஸ்சி ப்ராடக்ட் கோட் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட நேம் சில்வர் செயின், கேட்டகரி ஜென்ரல் 3%, ஹெச்எஸ்என் கொடுத்துக்கோங்க. ஸோ F12 கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்க அந்த 3 ப்ராடக்ட்டுமே டேக்டு ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இந்த பார்கோட் பிரிண்ட் எடுத்து நம்ம அந்தந்த ஆர்னமெண்ட்ஸில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் நான் டேக்காக வந்துட்டு ப்ராடக்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ப்ராடக்ட் மாஸ்டரில் நான் டேக்காக ப்ராடக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேக் ப்ராடக்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோஸ் பின், இந்த ஸ்டட்டு, இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் நான் டேக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா யூஷுவல் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோஸ் பின்னுக்கு வந்து நம்ம நான் டேக் ப்ராடக்ட் வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸில் நோஸ் பின்னுக்கு என்பி கொடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட நேம் நோஸ் பின், கேட்டகரி சில்வர் கொடுத்துக்கிறேன், மேனுஃபேக்சர் ஜென்ரல், ஜிஎஸ்டி 3% அண்ட் ஹெச்எஸ்என் கொடுத்துக்கிறோம். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு நான் டேக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் டேக் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம எஸ் கொடுக்கணும். எப்படி எஸ் கொடுக்குறது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா தான் எஸ்ஆர்னோக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த நோ ஸ்பின் ப்ராடக்ட் வந்து நான் டேக்டு ப்ராடக்டாக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறோம். நான் டேக் ப்ராடக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த நான் டேக் ப்ராடக்ட்டுக்கு நம்ம சேனலில் தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டேக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஓல்டு பர்ச்சேஸ் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து ஓல்டு பர்ச்சேஸ்க்காக வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஓல்டு பர்ச்சேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஓல்டு பர்ச்சேஸ்க்கு எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா சேம் அஸ் யூஷுவல் அதே மெத்தட் தான். பேசிக் டீட்டெயில்ஸில் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்டோட கோட் ஓஜின்னு கொடுத்துக்கணும்.
தென் ப்ராடக்ட் நேம், ஓல்டு கோட். கேட்டகரி ஓல்டு கோட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மேனுஃபேக்சர் ஜென்ரல், ஜிஎஸ்டி 3% அண்ட் ஹெச்எஸ்ன்னு கொடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம ஓல்டு பர்ச்சேஸாக நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஓல்டு பர்ச்சேஸில் ஸ்பேஸ் பார் கொடுத்து நம்ம எஸ் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபைனலாக சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டேக்டு ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டேக்டு ப்ராடக்டாக நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். நான் டேக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டேக் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம எஸ் செலக்ட் பண்ணி நான் டேக் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஓல்டு பர்ச்சேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதே போல் ஓல்டு பர்ச்சேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எஸ் செலக்ட் பண்ணி போகிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நெசசரியாக வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு அதர் டீட்டெயில்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் கேட்டகரி அண்ட் ரேட் மாஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க பற்றி பார்ப்போம்.